ஓம் நமச்சிவாய. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது வாராகி அம்மனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. வாராகி அம்மனை வழிபட்டால் என்னென்ன கிடைக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த பொருளை கொண்டு வழிபட வேண்டும், எந்த நாட்களிலே வழிபடுவது ரொம்ப சிறப்பு என்பதை நாம் இங்கு காண உள்ளோம். பொதுவாக ரிக்வேதம், எஜுர்வேதம், சாம வேதம் என்று அதர்வன வேதம் 4 வேதங்கள் உண்டு. இந்த அதர்வன வேதத்துக்கு தலைவியாகிய அன்னை பராசக்தியின் அம்சங்களில் ஒன்று வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மனை வழிபட்டு பல வெற்றிகளை கண்டவர்கள் பலர் உண்டு. அதே சமயம் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், வம்பு வழக்குகள் எது இருந்தாலும் அதனை தோற்கடித்து எதிரியை ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய ஆற்றலையும் சக்தி நமக்கு தருபவர் வாராகி அன்னை. அதேபோல் ராஜராஜ சோழன் வாராகி அம்மனை வழிபட்டு பல போர்களில் வென்றதாகவும், இன்னும் பல வீரர்கள் வாராகி அம்மனை துணையோடு பல போரிலே வெற்றி கண்டுள்ளதாக வரலாறுகள் உண்டு. அதேபோல் நம் ஜாதகத்திலே 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இதுபோல் சத்ரு ரோக ருணஸ்தானங்களிலே கிரகங்கள் சரியில்லாமல் இருந்தும், நம்மளை வீழ்த்துகின்ற அளவுக்கு எதிரி பலம் பொருந்தி இருந்தாலும் நாம் வாராகி அன்னை வழிபட்டு வந்தோம்னால் எதிரிகள் தூள் தூளாகவும் படைகளையே விரட்டி அடிக்கக்கூடிய ஆற்றலை பெற்ற அன்னை வாராகியின் அருள் நமக்கு கிடைத்தால் மிகவும் கோடி புண்ணியம். வாராகி அம்மனை வழிபடுவது பல வழிகள் உண்டு. ஒன்று, பஞ்சமி திதியில் வழிபடுவார்கள். அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமையிலும், வியாழக்கிழமையிலும், பௌர்ணமி நாட்களிலும், அமாவாசை நாட்களிலும் இதுபோல் வழிபடுவார்கள். எதிரி வம்பு வழக்கு சூழ்ச்சிகள் எது இருந்தாலும் அதனை கண்டு அதிலிருந்து நம்மளை காப்பாற்றி எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடித்து நமக்கு நல்ல வாழ்க்கையும், நமக்கு பக்கத்துணையாக அம்பாளை வேண்டிக் கொண்டோம்னால் நம் துணையோடு வருவார்கள். எந்த ஒரு காலகட்டத்திலும் வாராகி அம்மன் நம் துணையோன்று வெற்றி பெறுவதற்கு பல வழிகள் உண்டு. வாராகி அம்மனை வழிபடுவது நம் தமிழகத்தில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலும் உண்டு. வாராகி அம்மனை வழிபட்டால் முதலில் திஷ்டிகள் விலகும், எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை தீரும், நோய் விலகும், மன தைரியம் கிடைக்கும், மனதில் உள்ள கவலைகள்லாம் தீரும், பல சக்திகள் நமக்கு தந்து உடலிலே தெம்பை தரக்கூடிய ஆற்றல் பெற்றவர் வாராகி அன்னை. அதேமாதிரி ஒரு ஜாதகத்திலே ராகு பகவான் பலம் எழுந்தோ அல்லது ராகு திசையோ கேது திசையோ ராகுவின் புத்தியோ இது போன்ற காலங்களில் வாராகி அம்மனை வழிபட்டால் அந்த பாவ கிரகங்களின் துர்பலங்கள் நீங்கி நற்பலன்கள் உண்டாகும். உதாரணமாக 6ஆம் இடத்து தசை நடந்தால் எதிரி தொல்லை, கடன் தொல்லை, வம்பு வழக்கு, நோய் இதனையும் கொடுக்கும். அதே அன்னை வாராகி அன்னை வழிபட்டு வந்தீர்களால் எதிரி தொல்லை நீங்கும், எதிரி உங்களை கண்டு விலகுவார்கள் அல்லது ஓடி ஒளிவார்கள். வம்பு வழக்கு இருந்தால் அது வெற்றி கிடைக்கும், நோய் தீரும், கடன் சுமை படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்திடம் செல்வம் அபரிமிதமாக நமக்கு கிடைக்கும். அம்மனை வழிபடுவதற்கு பல வழிகள் உண்டு. மேஷ ராசிக்காரர் முதல் மீன ராசி வரைக்கும் இந்த அம்பாளை வழிபடுவது என்னென்ன பொருள் கொண்டு வழிபடலாம் என்பதை நாம் காண உள்ளோம். பொதுவாக அம்பாளை பஞ்சமி நாளிலே, அதாவது 2 பட்சம் வளர்ப்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி எந்த நாளிலும் அம்மனுக்கு உகந்தது. அதேபோல் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, ஏனென்றால் ஜோதிடத்துக்கு முக்கியமானவர்களே வாராகி அம்மன் தான். அதேபோல் வெள்ளிக்கிழமை எந்த நாளும் சென்று அம்மனை வழிபட்டு அருளை பெறலாம். மேஷ ராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாழைப்பழம் அதனை வைத்து அம்பாளை வேண்டிக் கொண்டால் மிகவும் ரொம்ப நல்லது. எதிரிகள் கிட்டமிருந்து வெற்றி பெறலாம், மனோபலம் தைரியம் சேரும், திருமண தடை விலகும், கடன் நோய் தீரும். அடுத்தபடியாக ரிஷபராசி, துலாம் ராசிக்கு சக்கரை வெள்ளிக்கிழங்கு என்று கூறுவார்கள். அந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கும் அதனோடு சிறிது தேன் அல்லது பேரிச்சம்பழம் வைத்து அம்மனை தீபமேற்றி வழிபட்டீர்களால் நல்ல ஒரு முன்னேற்றமும், தொழில் இருக்கின்ற எதிரிகள் விலகுவார்கள், மறைமுக சூழ்ச்சிகள் ஓடோடி ஒளியும், நீங்கள் நினைத்தது அனைத்தும் வெற்றி பெற வைப்பால் இந்த அன்னை பராசக்தி வாராகி அன்னை. அதேபோல் மிதுன ராசிக்கும் கன்னிராசிக்கும் பச்சை பயிரை கொண்டு போய் அம்பாள் பாதத்தில் வைத்து பச்சை பயிர் பாயாசம் செய்து அதனை நைவேதம் வைத்து அதில் நெய் சிறிது விட்டு அம்பாளுக்கு அன்னை வாராகி அம்மனை பஞ்சமி நாட்களிலோ
அல்லது வியாழக்கிழமையிலோ அல்லது செவ்வாய்க்கிழமையிலோ புதன்கிழமையிலோ செய்தால் சிறப்பான செல்வங்களும் திருமண தடை நீங்கி புத்திர சந்தான பாக்கியம், வம்பு வழக்குகள் நீங்கும், நோய் விலகும். அடுத்தபடியாக கடகராசிக்கு பேரிச்சம்பழம் சிறிது, தேன், அதை வைத்து வாராகி அம்மனை திங்கட்கிழமையிலும் அல்லது பஞ்சமி நாட்களில் வழிபட்டு வர கடன் சுமை தீரும், நோய் தீரும், ராகுவாலும் கேதுவால் ஏற்பட்ட துர்பலங்கள் நீங்கி நற்பலங்கள். ஏனென்றால் கடகராசிக்கும் சிம்மராசிக்கும் ராகுதான் ஜென்ம விரோதி. அதனால் அந்த எத்தனை விலகி எதிரிகள் உங்களை கண்டு ஓடோடி ஒளிவார்கள். சிம்மராசி என்பதே நீங்கள் அம்மனை தேன் வைத்தும் முடிந்தால் செவ்வாழை பழம் வைத்தும் இந்த அம்பாளை வாராகி அம்மனை ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்கள் தரிசனம் செய்தால் உங்கள் உடலில் உள்ள நோய்கள் தீங்கும், தேக பலம் கிடைக்கும், திருமண தடை விலகும், கடன் சுமை குறையும், எதிர் தொல்லை விலகும். ராகு திசை ராகு புத்தி நடப்பவர்கள் இது செய்தால் விரைவிலே நல்ல ஒரு கோட்டீஸ்வராகக்கூடிய நல்ல ஒரு ஆற்றலும் கிடைக்கும், நல்ல பதவிகள் வந்து சேரும். அடுத்தபடியாக மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் மரவள்ளிக்கிழங்கு இல்லைங்களா, அந்த வள்ளிக்கிழங்கை வைத்து அதனோடு சிறிது தேன் வைத்து வராகி அம்மனை சனிக்கிழமை நாட்களிலும் பஞ்சமி திதி நாட்களிலும் வேண்டி வர 7.5 சனி, கண்டச்சனி, அஷ்டமத்து சனி, ராகு தசை, ராகு புத்தி இதுபோல் உள்ள துர்பலன்கள் தசாபுத்தி நடப்பவர்கள் கடன் சுமையிலிருந்து வெற்றி வருவதும், எதிரிகிட்ட இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதும், எதிரி உங்களை கண்டு விலகுவதும், வம்பு வழக்கு இருந்தால் அது நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமும், திருமண தடை விலகும், சொத்து சேரும், புகழ் சேரும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். அதே போல் தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் மாதுளம் பழம், பேரிச்சம்பழம், தேன் இது மூன்றும் வைத்து வியாழக்கிழமையிலே அல்லது பஞ்சமி நாளிலே வாராகி அம்மனை வழிபட்டால் வேலை கிடைக்கும், திருமணம் நடக்கும், கடன் சுமை குறையும், எதிரிகள் விலகுவார்கள், வம்பு வழக்கு இருந்தால் வெற்றி தரும், நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஆதாயத்தையும் தரும். பொதுவாக அன்னை வாராகி அம்மனை வேண்டினால் வீடு கிடைக்கும், பூமி யோகம் கிடைக்கும், நிலபலன்கள் கிடைக்கும், நீண்ட நாள் திருமணம் தடையின்றி விரைவில் திருமணம் கைகூடும். ராகு திசை கேது திசை கேது புத்தி ராகு புத்தி போல் நடப்பவர்களுக்கு அதனுடைய தாக்கத்திலிருந்து அம்மனை வேண்டினால் அனைத்தும் கிடைக்கும். அதே போல் வம்பு வழக்கு எதிர்ந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். போரிலே எப்படி ராஜராஜ சோழன் அம்மனை வழிபட்டு வாராகி துணையோடு சென்று பல போரில் வெற்றி கண்டாரோ அதே போல் இந்த 12 ராசிக்காரர்களும் பஞ்சமி திதி நாட்களிலும் வியாழக்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் பௌர்ணமி நாளிலும் அனைத்து நாட்களிலுமே சென்று வாராகி அம்மனை வழிபட்டால் எதிரி தொல்லை, அதே போல் ராகு திசை கேது புத்தி, கேது திசை ராகு புத்தி, சனி திசை அஷ்டமத்து சனி, 7.5 சனி, கண்டக சனி, 6ஆம் இடத்து தசா புத்தி, 8ஆம் இடத்து தசா புத்தி, 12ஆம் இடத்து தசா புத்தி நடப்பவர்கள் இந்த வாராகி அம்மனை சென்று வழிபட்டு பொதுவாக எல்லோருமே பேரிச்சம்பழம், தேன், செவ்வாழைப்பழம், மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு இதுபோல் வைத்து அம்மனை வேண்டி வழிபட்டால் எதிரிகள் ஓடுவார்கள், கடன் சுமை தீரும், செல்வம் சேரும், திருமணம் நடைபெறும், புத்திர சந்தான பகை கிடைக்கும், நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும், கடன் சுமையிலிருந்து வெற்றி பெற்று வீட்டில் செல்வமும், எதிரிகளின் தொல்லை விலகும், மறைமுக சூழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அதனை விரட்டி அடிப்பார். அன்னை வாராகி அம்மனை வழிபட்டு வாருங்கள், சகல ஐஸ்வர்யங்களும் பெறுவீர்கள். யூடியூப் நேயர்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.